வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்த தூதரக புறவீச்சு முயற்சிகளின் ஒரு பகுதியாக மத்திய அரசால் அமைக்கப்பட்ட 7 அனைத்துக் கட்சி பிரதிநிதி குழுக்களில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி தலைமையிலான குழுவினர் நேற்று ஸ்லோவினியாவில் முக்கிய தலைவர்களை சந்தித்து தீவிரவாதத்தை கொஞ்சம் கூட சகித்துக் கொள்ள முடியாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துக் கூறினர். JDU நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சஞ்சய்குமார் ஜா தலைமையிலான குழுவினர் சிங்கப்பூரிலும், பாரதிய ஜனதா கட்சி எம்பி திரு பைஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழுவினர் குவைத்திலும், மற்றொரு பிஜேபி எம்பி திரு ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழுவினர் பிரான்சிலும் இதே போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை உலக நாடுகள் பாராட்டும் வேளையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி இதனை விமர்சிப்பது கண்டனத்திற்கு உரியது என்று பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை அம்பத்தூரில் பேசினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கவிக்குயில் நகர், முத்துரங்க செட்டி நகர், சுந்தரமூர்த்தி நகர் பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் வீடுகளின் ஆக்கிரமிப்பால் மழை காலங்களில் மழைநீர் வீதி மற்றும் வீடுகளில் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. காமராஜர் நகர் தொகுதிக்கு நேரில் சென்று இதை ஆய்வு செய்த மக்களவை உறுப்பினரும் காங்கிரஸ் மாநில தலைவருமான திரு வைத்தியலிங்கம் கழிவுநீர் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றி மழைநீர் தடையின்றி செல்ல பணிகளை மேற்கொள்ளுமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, மத்திய சிறைச்சாலை, சுனாமி குடியிருப்பு, சாசன் நிறுவனம், ஸ்டெடி பள்ளி, நவோதயா வித்யாலயா பள்ளி, அரசு சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற IPL போட்டியில் லக்னோ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது.